அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நமக. வாழ்க வளமுடன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டிருக்க லக்குனம் அங்கிருந்து 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன செய்வார் என்ற ராகுடைய ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஜோதிட கலை லாபஸ்தானம் என்று கூறும் 11ஆம் இடத்தை பற்றி கூறும் விளக்கங்கள் பிரமிக்க வைப்பதாக உள்ளது. 11வது உபய ஜெயதானம் என்னும் சிறப்புடன் திகழ்கிறது. 11ஆம் இடம் வெளிப்படுத்தும் பலன்களை பலரும் அறிவர். மனோபாவத்தை பற்றி அறிய இந்த இடம் பெரிதும் பயன்படும். பாவ கிரகங்களுக்கு தான் பலம் ஏற்படும். இந்த 11ஆம் இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் நின்றால் ஜாதகர் ஏதேனும் ஒரு துறையில் திறமசாலியாக திகழ்வார். கருத்தில் கொள்ளுங்க. 11ஆம் இடத்தில் பாவ கிரகங்களுக்கு பலம் ஜாஸ்தி. அதில் பாவ கிரகங்களான முதல் பாவகிரகம் பார்த்தீங்கன்னா ராகு தான். அதுக்கு அடுத்து கேது, அதுக்கு அடுத்தது சனி, அதுக்கு அடுத்தது செவ்வாய், அதுக்கு அடுத்தது சூரியன். இந்த 5 கிரகங்கள் படிப்படியாக கொஞ்சம் சக்தியை இழந்து கொண்டு வரும். ஆனால் இது முழு பாவ கிரகங்கள். இந்த கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு துறையில் திறமசாலியாக திகழ்வார். ஆனால் மனோநிலையில் குறைபாடுகள் இருக்கும். இல்லறத்தில் இனிய சுகம் இருந்தாலும் சண்டை சச்சுறுகள் இருந்து கொண்டே இருக்கும். 11ஆம் இடத்துக்கு ராகுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. குருக்கு கூட அந்த இடத்தில் மிகுந்த மதிப்பு உண்டு. அதே போல புகழையும் கல்வி பயிலாமலே மேதையாக்கும் தகுதியும் வழங்கும் குரு வழங்கக்கூடிய இடம் அது. அதே போல் இல்லற சுபத்தித்தை ஏற்படுத்தவே இந்த ஸ்தானம் உதவும். ஸ்ரீ ஆதிசங்கரர் இளமையில் துறவு பூண்டார். பகவத்கீதைக்கு உபநிடத்திற்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் விரிவுரை எழுதினார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அவர் ஜாதகத்தில் 11 ராகு இருப்பதை காணலாம். 120 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த ஸ்ரீ ராமானுஜர் குருவியே சீடனாக பெற்றார். அவர் மனைவி இனிய சுபவங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால் இல்லற சுவையிலிருந்து வெகு தூரம் விலகிவிட்டார். வைஷ்ணவ மதத்துக்கு புத்துயிர் ஊட்டிய மாபெரும் சம தர்மவாதியாகிய ஸ்ரீ ராமானுஜர் ஜாதகத்திலும் ராகு 11 இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதேபோல் திருவருப்பாவை தந்த வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜாதகத்தில் 11 ராகு இருப்பதை நீங்கள் காண முடியும். இந்து மதத்துக்கு புத்துணர்வு ஊட்டிய விவேகானந்தர் ஜாதகத்திலும் 11 ராகு இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து அவதரித்த அற்புத யோகி அரவிந்த் ஜாதகத்திலும் 11 ராகு இருக்கிறது. அதேபோல் அண்ணா, எம்ஜிஆர், என்டிஆர், கண்ணதாசன், சஸ்தபதி சிவாஜி, பெனாஸ்டியா ஆகியோர் ஜாதகத்திலும் 11 ராகு இருக்கிறது. இவர்களும் கல்வி பயின்ற மேதைகளும் உண்டு, படிக்காத மேதைகளும் உண்டு. ஆதலால் உலகம் அறிந்திடாத புகழுக்கு, அதாவது உலகம் இருக்குமிடம் அவங்களுடைய புகழ்
சொந்தக்காரர்களாகி இவர்கள் பெரும்பாலும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் முழுமையான இனிமை, அதாவது இவங்கள் இல்லறத்தில் முழுமையான இனிமையை காணாதவர்கள் கருத்தில் கொள்ளணும். 11 ராகு பகவான் ஜாதகத்துக்கு இருந்தால் இருதாரம் என்று அமைப்பையோ, குழந்தை செல்வமற்ற நிலையோ, தன்னிலும் வயது மூத்தவரை மணக்கும் நிலையோ, மனைவி காலியாகவோ பேயாகவோ இருக்கும் நிலையோ, பஜாரியாக இருக்கும் நிலையோ, ஜாதி மாறி திருமணத்தை முடக்குமாறோ ஏற்படுத்திய சகஜமான இல்லற சுகத்தை சோதனைப்படுத்தி காட்டுவார். ராகு 11 அமைந்தவர்கள் பெரும்பாலும் பரபரப்பான மனம் உள்ளவர்கள், பிரமிக்க வைக்கும் சிந்தனையாளர்கள், கிருஷ்ணடிகளை செதுக்கும் சிற்பிகள். அவர்களது தத்துவம் ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தில் சிறிய கருத்து என்று நிலையில் உலவிக் கொண்டிருக்கும். அறக்கட்டளை, நிறுவனம், பீடங்கள், திருமண்டபங்கள் முதலிய அமைப்புகள் அவர்கள் பெயரால் உருவாகி ஜொலித்து கொண்டிருப்பார்கள். பெரும்பாலும் அவை பொதுமக்களின் தொடர்புடையதாகவே இருக்கும். வரலாற்றில் அவர்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். பொது நல தொண்டு அவர்களுக்கு இயல்பாக அமைந்துவிடும். இல்லற தொண்டு இயல்பாகவே குறைந்து விடுவோம். இதுவே 11 ராகு வெளிப்படுத்தும் உண்மையான கருத்தாகும். ஒரு ஜாதகத்தில் 11 ராகு இருந்தால் அவங்களுக்கு தாம்பத்திய சுகத்தில் நாட்டம் இருக்காது. கணவன் மனைவிடையே பிரிவினையை ஏற்படுத்தும். ஆனால் அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு சாதித்து உலகம் உள்ளவரை அவருடைய பேர் நிலைத்திருக்கும். யாராவது ஒரு ஆள் நினைத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவரால் உயர்ந்து நிற்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. 11 ராகு இருந்தால் வாழ்க்கையில், அதாவது இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு மகானாக அந்த ஜாதகரால் ஜொலிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இதுதான் 11 ராகு இருந்தால் ரகசியம். இது உண்மையான நிலை கருத்து. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.